இந்த மாத ராசி பார்க்க போகிறது கன்னியா ராசி. கன்னியா ராசி பற்றி எப்படி இருக்குது, எனக்கு என்ன கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன டைம் எப்படி இருக்குது. நிறைய பேர் கேட்குறாரு, குருஜி இந்த மாதம் எனக்கு நல்ல டைம் வந்துருச்சா, எனக்கு டைமு எப்படி ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு ராசி எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. கன்னியா ராசி வந்து கேஷி புதா அதிபதி இருக்கிறாரு. அப்போ நான் சொல்லியிருக்கிறது புதா யார் யாருக்கு வருது, மிதுன ராசிக்கு கன்னியா ராசிக்கு புத அதிபதி வருது. புதான்னு ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறாரு. என்ன போங்க இந்த ஆளுக்கு என்ன தெரியாதுன்னு சொல்கிறாரல்ல, அந்த ஆளுக்கு சத்தே ரொம்ப புத்திசாலி. அப்படி கன்னியா ராசி ಒಂದು ಕೇಶಿ புத்திசாலி உண்டனால பொண்ணுமோ சொத்து நகமோ அது நல்ல நேரம் நல்ல டைம் இருக்கு. கன்னியா ராசி ಒಂದು ಕೇಶಿ இந்த வருஷத்தில் வந்தோ இந்த மாதத்தில் ಒಂದು ಕೇಶி ஒரு சொத்து வாங்குறது நல்ல யோகம் இருக்கு. எவ்வளோ நாளாயிச்சப்பா ஒரு வீடு வாங்கிಲ್ಲ, என்ன கூட இருக்க ஃப்ரெண்டு, என்ன கூட வாழிருக்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணா தಮ್ಮ எல்லாரும் பார்த்தனால சடனு திடீர்னு ஒரு வீடு எடுத்திருக்கிறாரு. பணம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு எப்படி இருக்கு பவர் சொல்லுங்க. கன்னியா ராசிங்களுக்கு நல்ல பவர் இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு சடவுன்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு ஒரு பவர் இருக்கு. புதுசு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்கிறாங்கள, அந்த சத்தி இந்த கன்னியா ராசி கிரகங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் முந்து உங்களுக்கு வந்து கேஷி ஷவார் ராகு, ஆனால் ஷவார் ராகு இருக்கனால கொஞ்சம் முன்னாடி போக முடியாது, பின்னாடி வர முடியாது, கொஞ்சம் அப்படியே மத்தியில் நிற்கி போகிறது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு கேஷி கரெக்டு தெரிஞ்சுக்கணுமோ. ஆனால் தெரிஞ்சுக்கின மேலே எனக்கு லைஃப் நல்லா இருக்குது, தெரிஞ்சிருக்கிறது எது சரியாகாது. அதுக்கு கன்னியா ராசி ஒன்றுக்கு வந்து கேஷி நல்லா சொத்து வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, பணம் வர்றதுக்கு யோகம் இருக்குது. உங்களுக்கு யார் நம்பியிருக்கியா அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு நிறைய நாளும் ஐயோ உங்களுக்கு கூட வந்திருக்கப்ப எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிடல விடுங்க சும்மா பேசுறியான்னு சொல்கிறாரல்ல, அப்படி திடீர்னு வந்து கேஷி உங்களுக்கு கன்னியா ராசிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி யோகம் இருக்குது உங்களுக்கு. அதிருஷ்ட யோகா ஸ்டார்னு சொல்கிறாரு. ஆனால் அதிருஷ்ட ஸ்டார் யாரும் சொல்ல முடியாது, திடீர்னு வருது திடீர்னு போகிறது. வந்து மேலே அது பிடிக்கணுமோ, நான் எப்படி இருக்கணுமோ, எப்படி போகணும், எப்படி முன்னாடி வரணுமான்னு கேஷி எனக்கு தலைமூலையில் வரணுமோ. ಒಂದು நாள் ஆட்டோமேட்டிக்கலாக கன்னியா ராசிங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. கன்னியா ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் நல்லா இருக்குது, பணமு யோகம் நல்லா இருக்குது, வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது. கல்யாண பற்றி நிற்கி போயிருக்குன்னு சொல்கிற சடன் கல்யாண யோகத்தை இந்த மாதம் ஆகுறதோ. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது கோயிலே குலதெய்வமானு சொல்லியிருக்கு. குலதெய்வம் என்னோட நிறைய தேவரு கூப்பிடுறாரு, நிறைய சுவாமி கூப்பிடுறாரு. குலதெய்வக்கு மறக்கக்கூடாது. 100% குலதெய்வமாக போனால் உங்களை வீட்டு குலதெய்வம் போனாலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது பரிகாரம் ஆக போகிறதோ. ஆனால் உங்களுக்கு பைசா நிற்கலப்பா, பணமும் நிற்கல, வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரல்ல, அப்படி என்ன பண்ணணுமோ ஒரு எருமிச்சு பழமோ எத்தலை பாக்கு எடுத்துக்கொண்டு போய் 3 தெருவன்னு சொல்கிறாரு. அமாசமாஸ் ஏதேனா ஒரு கெட்டது உண்டுனால வீட்டில் அது கொஞ்சம் வீட்டு வாஸ்கலில் திஷ்டி பண்ணுக்கோனே அமாசமாசனால ஒரு 3 அமாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதென்ன மந்திரமோ தந்திரமோ எதென்ன கெட்டது இருக்குனால அது பரிகாரம் ஆக போகிறதோ. எதோ அமாசமாஸ் பண்ணணுமோ கன்னியா ராசிங்களுக்கு. கன்னியா ராசிங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றுமே, உங்களுக்கு எதென்ன நிறைய பிரச்சனை இருக்குது குருஜி, நிறைய ப்ராப்ளம் இருக்குது குருஜி, எனக்கு எது பண்ணணும் எனக்கு தோணாதோ, ராவு சனி கேத்து குஜா செவ்வாய் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு. ஆனால் உங்களை மனசில் உண்டனால கீழே போய் நம்பருக்கு எனக்கு ஒரு நம்பரில் சந்திக்கணுமோ, ஃபோனு சத்தியம் பண்ணணுமோ. எனக்கு உனக்கு ஃபோன் பண்ணன மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது சேலஞ்சாகி நான் பரிகாரம் பண்ண கொடுக்குறேன். அது நானே இதே சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது, ஒரு டைமு சந்திக்கலாமோ. யார் யார் காரியக்கிரம் பார்க்குறாரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூபு, கூகுளு, ஃபேஸ்புக்கு எல்லா பக்கம் சத்தியம் நான் இந்த சந்திக்கலாமோ. ஒரு டைம் நேரம் வாங்க. எல்லாருக்கும் நல்லா ஆகணுமோ. வணக்கம் ஐயா. ஸ்ரீ கனகதுர்கா ஜோதிட நிலையம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் சங்கர் குருஜி அவர்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது பற்றி மிக துல்லியமாக கூறுகிறார். உங்கள் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகிட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ கனகதுர்கா ஜோதிட நிலையம், பிளாட் நம்பர் 2095, 5th Cross Street, K Block,
அஜந்தாஸ் அபார்ட்மெண்ட் 13th மெயின் ரோட், அண்ணா நகர் மேற்கு, சென்னை. செல் 9008328514 மற்றும் 9448738711. தொலைபேசி அழைப்பு மூலம் உங்கள் ஜோதிட ஜாதக கணிப்புகளை பெறலாம் அல்லது வாட்ஸ்ஆப்பில் உங்கள் பிரச்சனைகளை குரலில் பதிவு செய்யலாம்.